உங்களுடைய பெருங்குடலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான அலர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரணமாக்கப்படாத உணவுகள் அங்கே தேக்கமாகப்படும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய சில டிஸ்டர்பன்ஸ் தான். உள்ளுக்குள்ளே கேஸ் கலந்து வந்துருச்சுன்னா அதனால் அங்கே ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ் தான் நமக்கு வந்து அந்த ஐபிஎஸ் சிம்டம்ஸ். ஒரே விஷயத்தை 4 தடவை 5 தடவை திரும்ப திரும்ப படிக்கிறாங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பதிவாக மாட்டேங்குது. இதற்கு காரணம் அந்த குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய சிறுகுடலிலும் பெருங்குடலிலும் அங்கே கழிவுகளுடைய தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து ஹோட்டல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே அந்த ஹோட்டலில் மைதா மாவு உள்ள ப்ராடக்ட் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது புரோட்டா, பூரி, நான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு வெரைட்டி அப்படியே ஃபுல்லாக மைதா மாவில் உள்ள ஐட்டங்களாக ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். மலக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ரொம்ப அருமையாக வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூரணம், ஒரு பவுடர் இருக்குதுங்க. அதை சரியாக பயன்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக காலையில் மோஷன் நல்லா ஃப்ரீ ஆயிருங்க. நம்ம காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடியது ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ஐபிஎஸ் சிண்ட்ரோம் அப்படின்பாங்க இல்லையா? ஆமாம், ஐபிஎஸ். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன? இதை எப்படியாவது எளிமையாக நாங்கள் சரி செஞ்சுக்க முடியுமா? இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் வர்றாங்க, கேட்குறாங்க. இதுலேருந்து நாங்கள் டோட்டலாக வெளியே வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். இதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இயற்கையான முறையில் நம்மளுடைய உணவு முறை, லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் மாற்றும் பொழுதே இதிலிருந்து நம்ம வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், என்னென்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல இது ஏன் ஏற்படுது? உங்களுடைய பெருங்குடலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான அலர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரணமாக்கப்படாத உணவுகள் அங்கே தேக்கமாகப்படும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய சில டிஸ்டர்பன்ஸ் தான். உள்ளுக்குள்ளே கேஸ் கலந்து வந்துருச்சுன்னா அதனால் அங்கே ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ் தான் நமக்கு வந்து அந்த ஐபிஎஸ் சிம்டம்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டாயி போகிறது, ஏரோட போகிறது, இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், சில சமயம் 2 நாளைக்கு வரவே வராது, கான்ஸ்டிபேஷன் ஆயிரும். 2 நாளைக்கு எக்ஸஸாக லூஸ் மோஷன் போகிற மாதிரி போகாது. ஒரு அப்நார்மலாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த மோஷனை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இதில் வந்து ஏற்படும். சில பேருக்கு அடிவயிறு வலிச்சு வந்து போக ஆரம்பிக்கும். குறிப்பாக இடது பக்க வயிறுகள் வந்து அதிகமாக வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அடி வயிறு வந்து நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து பளிச்சுன்னு வலித்து அவங்களுக்கு மோசம் போகிற மாதிரி ஒரு சூழல்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கும் கூட இந்த ஐபிஎஸ் சிம்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எளிமையாக நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலம் ஃபஸ்ட்டு சரியில்லை அப்படின்றதான் மெயினான ஒரு விஷயங்க. நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை சீர் செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மோஷன் பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம். அந்த கான்ஸ்டிபேஷன் அது பார்த்திங்கன்னா வந்து அதுதான் வந்து முற்றிய நிலையிலலாம் இன்றைக்கி போயிட்டு பைல்ஸு, அப்புறம் ஃபிஸ்டுலா இப்படிலாம் வந்து இன்றைக்கி வந்து வடிவெடுக்க ஆரம்பிக்குது. அப்போ இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சுக்கிறது தான் பெட்டர். இது முற்றிய நிலையிலையும் நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஆமாம், சுத்தமாக வெளியே வர முடியும். சில வாரங்கள்லேயே அந்த மாற்றம் தெரியும். ஒரு சில மாதங்களில் நீங்கள் அதிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஆனால் இது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா உடனடியாக அதில் வந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னா உடனடியாக அதை சரி செஞ்சுருங்க. மற்ற வேலைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. என்னோடய மலச்சிக்கலை சரி செய்யணுங்க அப்படின்றத மேலே நீங்கள் கவனம் எடுத்துங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் திரும்ப அவர்களுடைய பதிவுகளில் அதிகமாகவும் அழுத்தமாகவும் சொன்ன ஒரே விஷயம், மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இருந்தால் அது பல சிக்கலை உண்டு பண்ணும். மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே ஒரு நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அவ்வளோதான். அப்போ மலச்சிக்கலை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே அதை வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா இது பெரிய நோய்களுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறாமல் தப்பிக்கிறதுக்கு நமக்கு வந்து பயன்படும். இல்லைனா அந்த மலச்சிக்கல்னா இன்றைய பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்குது. சின்ன குழந்தைகளை படிக்கும் பொழுதே ஏற்பட்ட மலச்சிக்கல் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமாக அவங்களால செயல்பட முடியலை, பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆமாம், பதட்டமாக இருக்கிறாங்க. அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை படிக்க முடியலை. ஒரே விஷயத்தை 4 தடவை 5 தடவை திரும்ப படிக்கிறாங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பதிவாக மாட்டேங்குது. இதற்கு காரணம் அந்த குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய சிறுகுடலிலும் பெருங்குடலிலும் அங்கே கழிவுகளுடைய தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல க்ளீன் பண்ணுங்க. உங்களுடைய பெருங்குடலை சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த குழந்தை அடுத்து நல்லா படிக்கிறதுக்குரிய வேலைக்கு போக ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையாக படிக்கும். ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிக்கப்படும் பொழுதே நல்லா பதிவாகும். அப்படி இல்லாமல் பெருங்குடலில் மட்டும் நீங்கள் வந்து மலம் தேக்கம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை
10 தடவை அந்த புத்தகத்தை படித்தாலும் பாதி தான் பதிவாகும். அது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மலச்சிக்கல் வந்ததுன்னா மலச்சிக்கலை சீர் செஞ்சு விட்டுருங்க, அவங்களுக்கு பெட்டர். ஓகே, 20-30 வயசு வரைக்கும் எனக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் ஒன்று ஆரம்பிச்சிச்சுங்க, அதுக்கப்புறம் தாங்க இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும். அவ்வளோதான். அப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் அந்த 20-30 வயசில் தாண்டப்படும் பொழுது இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டுறாங்க அப்படின்னா அதையும் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சுக்கங்க. இல்லைன்னா இது மாதிரி நாங்கள் கிரானிக்காக அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுபவிச்சிருவோம்னு சொல்கிறத சொல்லுங்கள். ஒன்று. அதுபோல் உணவு முறைகளில் நம்ம வந்து தவறான உணவு முறை பழக்க வழக்கம் இருப்பது நம்மளுடைய மலச்சிக்கல், இந்த ஐபிஎஸ் சிம்டம்ஸ் வருவதற்கான ஒரு அடிப்படை காரணங்க. ஆமாம். என்ன தவறான உணவு முறை பழக்க வழக்கம் அப்படின்னா, இன்றைக்கி அதிகமாக மைதா மாவு உள்ள ஐட்டங்கள் நிறைய நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். ஆமாம், மைதா மாவுனாலே புரோட்டா தான், இல்லை நாங்கள் புரோட்டாவே சாப்பிட்றது இல்லைங்க, ஆனால் எனக்கு வந்து ஐபிஎஸ் சிம்டம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் சொல்லலாம். ஆமாம், ஆனால் அந்த மைதா மாவை பல வகைகளில் இன்றைக்கி வேறு வேறு வகைகளில் வந்துருச்சு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு தான். அப்போ மைதா மாவினால் செய்யப்பட்ட இது மாதிரியான சின்ன சின்ன உணவுகள் கூட நமக்கு உள்ளுக்குள்ளே ஒட்டும் தன்மையுடையதுனால அது கழிவுகளாக சேரப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மைதா மாவு உள்ள உணவுப் பொருட்களை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஹோட்டல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே அந்த ஹோட்டலில் மைதா மாவு உள்ள ப்ராடக்ட் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது புரோட்டா, பூரி, நான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு வெரைட்டி அப்படியே ஃபுல்லாக மைதா மாவில் உள்ள ஐட்டங்களாக ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இரவு உணவு நீங்கள் முடிந்த வரை வந்து இது மாதிரி மைதா மாவு உள்ள ஐட்டங்களோ அல்லது மசாலா கலந்த ஐட்டங்களோ இரவு உணவாக எடுத்துக்கொள்வதை முதல்ல தவிர்த்துருங்க. நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நேற்று நைட் நான் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு காலையில் இது மாதிரியான கான்ஸ்டிபேஷன் ஆயிடுச்சு, இல்லை லூஸ் மோஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அடிவயிறு வலிக்குது, மோசனம் பிச்சு போகுது. எத்தனை தடவை இது மாதிரியான அனுபவங்கள் நமக்கு நடந்திருக்கும். மீண்டும் திரும்ப அதே தப்பை செய்யலாமா? இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி பழக்கமாயிட்டோம். அவ்வளோதான். அப்போ இரவு உணவு குறிப்பாக தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்துக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஒன்று. அடுத்தது, அந்த தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்தால் கூட இது மாதிரியான ஐட்டங்கள் செய்தால் மைதா மாவு போன்ற ஐட்டங்கள், மசாலா போன்ற ஐட்டங்கள் நாம் எடுத்துக்கிறக்கூடாது. ஒருவேளை அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கூலிங் வாட்டர் சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி எடுத்தால் அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர், சரிங்களா, வார்ம் வாட்டர் வந்து சாப்பிடுங்க. அது ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் செரிமானம் ஆகிறதுக்கு மாதிரி உள்ள விஷயங்களை எடுத்துக்கலாம். அதனால தான் அன்றைக்கி வந்து இதை முடிச்சுட்டு எல்லாம் வெத்தலைப்பாக்கு போடுற ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு கடை கூட ஸ்வீட் பீடா அப்படின்ற வடிவத்தில் வந்து இன்றைக்கி வந்து மாறி வந்துருச்சு. அதையும் இனிப்பாக எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. ஏதோ அது கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ரொம்பவும் ஹெவியாக சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் வெற்றிலை பாக்கு போடக்கூடிய பழக்கத்துக்கு அன்றைக்கி நீங்கள் போகலாம். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மதிய உணவாக இருந்தாலும் சரி, இரவு உணவாக இருந்தாலும் சரி. அந்த வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு இதனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு தோற்புத்தன்மையை கொடுக்கும். இது நம்மளுடைய கல்லீரல், நம்முடைய சிறுகுடல், நம்மளுடைய கணையம், நம்முடைய பித்த நீர் இதையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செரிமானத்துக்கு தேவையான விஷயங்களை சரியாக பண்ணி வயிறு அப்படியே ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டோன்னே வயிறு கொஞ்சம் கம்முனான மாதிரி ஆயிரும். நம்ம அடுத்த வேலையை ஈஸியாக போய் பார்க்க முடியும். ஆனால் அது மாதிரி ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெற்றிலை போன்ற தோற்பு உணவுகள் எடுக்கலைன்னா நீங்கள் பாருங்கள், நமக்கு ஒரு மாதிரி மந்துன்னு இருக்கும், சோர்வாக இருக்கும், உட்காந்தா தூக்கம் சொக்கிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சா நல்லா இருக்கும்னு போலலாம் தோணும். இதற்கு நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உணவு தான் அந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஜீரணம் பண்ணி அதை வெளியே அனுப்பிடுச்சுன்னா ஃப்ரீயாகும் இல்லையா? அவ்வளோதான். அதனால் நீங்கள் சரி பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ நம்ம எப்போனாலும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா இரவு உணவில் மைதா போன்ற ஐட்டங்களில் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ஒருவேளை அப்படி சாப்பிட வேண்டிய சூழல் வந்தாலும் உடனடியாக கூலிங் வாட்டர் எதுவும் சாப்பிடக்கூடாது. அது வந்து முடிச்சதுக்கப்புறம் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்ற பழக்கத்துக்குள்ளே முதல்ல மாறிக்கிங்க. ஓகேங்களா? இது ஒரு பெட்டருங்க. உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் சிம்டம் வந்து பெருசாகாமலும் இது வந்து பாதுகாக்கப்படும். மோஷன் ஃப்ரீ ஆகிடும். ரைட்டுங்களா? ஒன்று. அதுக்கப்புறம் எப்போ உணவு சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் ஒரு 2 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பாதையை நல்லா அப்படியே ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். எங்கள் உணவு குழாய் பாதையை, நம்மளுடைய சிறுகுடல் பாதையை, நம்மளுடைய பெருங்குடல் பாதையை. ஆனால் நாம் என்ன பண்ணினோம்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியவே மறந்துடும். எப்படி பாருங்களேன், நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அந்த தட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ உணவு குழாய் வழியே உணவு போச்சு, அப்போ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணோமா? இரைப்பை சிறுகுடல் வழியே போச்சு, நம்ம திரும்ப அதை க்ளீன் பண்ணோமா அப்படின்னோம்னா இல்லை. இதற்கு அங்கே நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு தண்ணி நல்லா நிறைய குடிப்பாங்க.
இன்றைக்கி அந்த பழக்கமே போயிடுச்சு. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்காது இல்லை, திரும்ப திரும்ப அதுதான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். அதனால் வார்ம் வாட்டர் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 டம்ளர் வேணால் உடனே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து 2லேருந்து 4 டம்ளர் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சர்க்குலேஷன் போகும். ஒரு பழக்கம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தோடனே படுக்கிறது. சாப்பிட்டு முடித்தவுடன் நீங்கள் மல்லாக்க படுத்த நிலைக்கு வரக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் 30 நிமிடமாவது நாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்க தான் நல்லது. ஒரு சேரில் லைட்டாக சாய்ஞ்சு உட்காந்துக்கலாம். படுத்த பொசிஷனில் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் நமக்கு இந்த பெருங்குடலுக்குள்ள கழிவுகள் தேங்குவதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் போய் என்ன ஆகும், அரைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்பொசிஷன் அரைக்க ஆரம்பிக்கும். எதுக்களிப்பு, நெஞ்சு கரிப்பு, பேர்னிங் சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். அதுவே கீழ் வழியாக போகும்பொழுது கேஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே வந்து மோஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பபுள்ஸோடு வர ஆரம்பிக்கும். காரணம் தான். அதனால் இனிமேல் எப்போ சாப்பிட்டு முடித்தவுடன் நாம அரை மணி நேரத்துக்கு உட்காந்துருக்கணும் அப்படின்ற பழக்கத்துக்கு வாங்க. இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது அதுபோல் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 டம்ளர் எடுத்து வரலாம். தினம்தோறும் இரவு நைட்டு படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் 2லேருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு படுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். காலையில் எழுந்த உடனே மோசம் வந்துடுங்க. அப்போ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக நீங்கள் இரவு படுக்கப்படும் பொழுது 2லேருந்து 4 டம்ளர் தண்ணி குடிங்க. காலையில் எழுந்தவுடன் 2லேருந்து 4 டம்ளர் தண்ணி குடிங்க. வெதுவெதுப்பான தண்ணி, வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். ஈஸியாக ஆரம்ப கட்ட மலச்சிக்கலை இதை ஈஸியாக சரி செஞ்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரி, ஒரு வேளை முட்டிடுச்சு, அது ரொம்ப வருஷமாக மலச்சிக்கல் இருக்குதுங்க, நானும் என்னென்னமோ மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், முடியலை, என்னென்னமோ உணவை மாற்றிட்டேன், முடியலை அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி வந்து ஒரு நாள்பட்ட கிரானிக்கான மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செரிமானத்தை சரி செய்வது தான் முதல் கோணமாக இருக்கணும். அதை நீங்கள் சீர் செய்கிற மாதிரி உணவு முறைகளை ஃபஸ்ட்டு அவசியம் மாற்றணும். அதுதான் பெட்டர் சொல்யூஷன். இருந்தாலும் அடுத்த கட்டமாக எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை முதல்ல வெளியேறணுங்க அப்படின்னோம்னா, பெருங்குடலிருந்து மலக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ரொம்ப அருமையாக வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூரணம், ஒரு பவுடர் இருக்குதுங்க. அதை சரியாக பயன்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக காலையில் மோஷன் நல்லா ஃப்ரீ ஆயிருங்க. நம்ம காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடியது திரிபலா. இந்த திரிபலா சூரணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டோம்னா காலையில் நல்லா ஃப்ரீ ஆயிரும். ஆனால் நாங்கள் திரிபலா சூரணத்தையே நைட்டு சாப்பிட்றத விட காலையில் சாப்பிடுங்க, பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் அதை சொல்கிறோம். ஏன்னா திரிபலாவினுடைய தன்மை என்ன அப்படின்னா, வாதம், பித்தம், கபம் 3ஐயும் சமப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணும். அப்போ காலையில் நம்ம அதை எடுத்தோம்னா உங்களுக்கு வாதம், பித்தம், கபம் 3 சமமாயிரும். ஆட்டோமேட்டிக்காக சரியாக மோஷன் போகும், சரியாக யூரின் போகும், சரியாக தூக்கம் வரும், சரியாக பசிக்கும். இப்படி பல விஷயங்களை சரி பண்ணி கொடுத்துரும் இரவு திரிபலாவை நம்ம எடுக்கிறத விட. ஓகேங்களா. ஆமாம். இப்போ இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம வேறு என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது வந்து கடுக்காய். இந்த கடுக்காயை வந்து பார்த்திங்கன்னா அதே போல் டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா காலையில் மோஷன் நல்லா ஃப்ரீ ஆகும். ஆனால் கடுக்காயை எடுத்தும் இன்றைக்கி போகலைங்க அப்படின்ற மாதிரி கண்டிஷனும் இன்றைக்கி நிறைய பேர் மாறிட்டாங்க. இதே கடுக்காயும் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர். அதுவுமே தவறு தான். தினம்தோறும் டெய்லி கடுக்காயை டெய்லி எடுக்கக்கூடாதுங்க. அது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸை ட்ரை பண்ணிடும். அதனால் அது அந்த மாதிரி டெய்லி எடுக்கிறதையும் தவிர்த்துருங்க. ஓகேங்களா. ஒன்று. அப்போ அடுத்த ஆப்ஷன் எங்கே போனோம்னா விளக்கெண்ணெய். இப்போ விளக்கெண்ணெயை நம்ம சாப்பிட்டும் மோஷனை வந்து ஃப்ரீ பண்ணி விடலாம். இது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். ஆனால் இதையும் டெய்லி பண்ணக்கூடாது. இது வந்து நல்ல ஒரு பியூர் அல்கலைன், நல்ல லூப்ரிகேஷனை கொடுத்துரும், நல்ல பெருங்குடலை குளிர்ச்சிப்படுத்தி கொடுத்துரும். சூப்பர். நீங்கள் திரிபலாவோ அல்லது கடுக்காயோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கப்புறம் வந்து இதை 2 நாள் அல்லது 3 நாள் எடுத்துகிட்டு ஒரு 2 நாளைக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் ஒரு டம்ளர் சுடு தண்ணி, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்துட்டு சாப்பிட்றலாம். இதை நைட்டு சாப்பிட்டோம்னா இடையிலேயே 12-2 மணிக்கெலாம் வந்துடுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாம். வித்தின் ½ hour 1 hourல வெளியே கிளப்பி விட்டு ஃப்ரீ பண்ணி விட்டோம். இன்னொரு ஒரு அருமையான ஒரு மெடிசன் இருக்குதுங்க, நிலாவாரை. இந்த நிலாவாரை உங்களுக்கு நல்ல பெருங்குடலில் டோட்டலாக க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுனாலும் அவர்களுக்கு இந்த நிலா ஆவாரை ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணும். நிலா ஆவாரை தினம்தோறும் ஒரு ஸ்பூன் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக க்ளீனாக வரும். ஒருவேளை வயிறு வலிச்சு போகுதுன்னா அடுத்த நாளே நீங்கள் திரும்ப விளக்கெண்ணெய்க்கு போயிருங்க. விளக்கெண்ணெய் அது போல் 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வலி இல்லாமல் ஸ்மூத்தாக கிளப்பி விட்டுரும். அதை 2 நாள் விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த 3ஆவது நாள் நீங்கள் திரும்பவும் நிலாவாரைக்கு போய்க்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீனாக காலையில் மோசம் வர மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் 15 நாளோ 1 மாதமோ 3 மாதமோ பயன்படுத்திட்டு 1 வாரத்துக்கு நிறுத்தி பாருங்கள். நார்மலாக உங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கப்புறம் இது தேவையில்லை. சரியாக உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அப்போ காலையில் எழுந்தவுடன் காலை கடன் என்ற இந்த விஷயத்தை
தவறாமல் கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல நோய்கள்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும். இந்த ஐபிஎஸ் சிண்ட்ரோமில் இருந்தும் நீங்கள் டோட்டலாக வெளிவர முடியும். ஆரம்ப கட்ட மலச்சிக்கலை சரி செய்து ஐபிஎஸ் சிம்டம்ஸ் வராமலே ஆரம்பத்திலேயே அதை வந்து கிளியர் செய்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.